கடலின் மடியில் அமைந்திருக்கிறது காயல்பட்டினம். தூத்துக்குடி மாவட்டத்திற்குட்பட்ட இந்த நகரின் வரலாறு மிக தொன்மையானது. 13 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 35,000 மக்கள் தொகையில் சிறிய நகரமாக தோன்றினாலும் கொர்க்கை என்ற பழம்பெயரால் பெரும் பெயர்களை பெற்றிருக்கிறது காயல் மாநகரம். ஏழாம் நூற்றாண்டிலேயே காயல்பட்டினத்திற்கு கிரேக்கத்துடனும் எகிப்துடனும் வாணிப தொடர்பு இருந்ததாக மார்க்கோ போலோவின் பயண குறிப்புகள் சொல்கின்றன. நகருக்குள் நுழையும் யாரையுமே முதல் பார்வையிலேயே ஒருவித பழந்தன்மை ஆக்கிரமிக்கிறது. பகல் வேளையில் கூட பரபரப்பற்ற ஒரு ஊரை காண்பது இந்த காலத்தில் சாத்தியமில்லாதது. கற்றறிந்த ஞானியைப் போல தீர்க்கமான அமைதியுடன் தான் எப்பொழுதும் காணப்படுகிறது காயல்பட்டினம். நூற்றாண்டுகள் பழமையான பள்ளி வாசல்கள் வீதிதோறும் கம்பீரமாக நிற்கின்றன. நவீனத்தின் குறியீடுகளாக கட்டடங்களை மட்டுமே பார்க்க முடிகிறது. ஊர் முழுவதும் சுற்றி வந்ததில் காவல் நிலையம் இல்லை, திரையரங்குகள் இல்லை, மதுக்கடைகள் இல்லை. மருத்துவமனைகளும் கல்வி நிறுவனங்களும் திருமண மண்டபங்களும் இலவசமாக இயங்குகின்றன. ஏழைகளுக்கும் பணக்காரருக்கும் எல்லாம் சமமாகவே இருக்கிறது. காயல்பட்டினத்தில் வசிப்போரிடம் நிரந்தரமாக தங்கிவிட்ட நிதானம் ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. இங்குள்ளவர்கள் எல்லோரையும் நேசிக்கின்றனர். யார் மீதும் வெறுப்பற்றவர்களாக வாழ்கின்றனர். முன்னோர்கள் வகுத்துக் கொடுத்த வாழ்க்கை முறையிலிருந்து வழுவி விடாமல் மார்க்க நெறிமுறைகளோடு கட்டுக்கோப்பாக கழிகிறது இவர்களது ஒவ்வொரு நாளும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே காயல்பட்டினம் உருவாகிவிட்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன.